இயேசுவின் நாமத்தினால் ஓடிடும் சமயங்களில் திவ்ய சமூகம் அருகினில் இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருவழிபாட்டு காலத்தை துவங்குகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயார் செய்ய காத்திருக்கிறோம். இது எதிர்பார்ப்பின் காலம். அதை சொல்லும் விதமாக எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. இது எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகிறது. நாம் இறைவனில் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் கடவுள் என்றும் பிரமாணிக்கமுள்ளவர். அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்றும் தாமதிப்பதில்லை. நம் நம்பிக்கை இறைவனிடமிருந்தே வருகிறது. என்றும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார். மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார். மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று எசாயா கூறுகிறார். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியால் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய் ஆவியாரின் வல்லமையால் நீங்கள் இன்றும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என்ற சிந்தனையை இந்த திரியானது சுட்டி காட்டுகின்றது. தற்போது நமது பேரருள் தந்தை அவர்கள் திருவழிபாட்டு காலத்தின் மற்றும் திருவருகை காலத்தின் சுட்டி காட்டுகின்ற முதல் திரியை ஏற்றுவார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டுகின்ற அருட்தந்தையோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இயற்கை சீற்றங்களிலிருந்து, பெரும் அழிவுகளிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லுவோம். எதிர்பார்த்திருக்கின்ற இந்த புயலும் சிறப்பாக கடந்துவிட வேண்டும் என்று அன்னையினுடைய இரக்கத்தோடு, அன்னையின் பரிந்துரையோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here
and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தீமைகளை வென்று நன்மைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிவோம். தீமையிலேயே இருக்க ஆசைப்படுவோரும் உண்டு. தீமையே என் வாழ்வாக அமைந்து விட்டது என்று சாக்குப்போக்குகளை சொல்லி அதில் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடியவர்கள் உண்டு. தீமைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை இறைவன் தருகிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும்
நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியுள்ளேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காக எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பை ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகத்திற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்கி வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, திருவருகை காலம் முதல் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கவும், இந்த ஆண்டின் இறுதி மாதத்தில் காலடி எடுத்து வைக்கவும் இறைவன் நமக்கு உதவி செய்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். திருவருகை காலம் மகிழ்ச்சியின் காலம். இந்த மகிழ்ச்சியை எப்படி நம்மில் நிலைநிறுத்திக் கொள்வது என்பதை பற்றித்தான் இந்த திருவருகை காலத்தில் உள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சொல்லுகின்றன. இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சில வார்த்தைகள், கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியை 2 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி வசனம் 25 28 முடிய உள்ள முதல் பகுதி. இரண்டாவது பகுதி 34 38 வரை உள்ள வசனங்கள். ஒவ்வொன்றாக பார்ப்போம். இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து மகிழ்ந்து வாழுவோம். முதல் பகுதி மானிட மகனின் வருகை. வான் மேகங்களின் மீது மானிட மகன் வருவார் என்பதை உறுதியாக பதிவு செய்கிறார் லூக்கா. அவரிடம் தீர்ப்பிடுகின்ற அதிகாரம் இருந்ததாகவும் கூறுகிறார். ஆகவே அவர் தீர்ப்பிட வருகின்றவர். தீர்ப்பிட வருகின்றவர் என்ற கருத்து 2 கருத்துக்களை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, அவரது வருகை எதிரிகளுக்கு, அதாவது தீயோனுக்கு
கலக்கத்தை தருகிறது, பயத்தை தருகிறது. அவர்கள் அஞ்சி நடுங்குகிறார்கள். அதைத்தான் நாம் பார்த்தோம். இரண்டாவது, அவரது வருகை அவருடைய சீடர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வெற்றியை தருகிறது, தீயோனை ஒழிக்கிறது. ஆகவே எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை, வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள். அதைத்தான் நான் அங்கே போட்டிருக்கிறேன். எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை, வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள். தீயோனுக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்ததால் இந்த வல்லமையை பெறுகிறார்கள். நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்ற வார்த்தையிலே இதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த சொல்லுகிறார். ஆக வல்லமையையும் வலிமையையும் எதிர்நோக்கையும் தருகிறது அவரது வருகை. எப்படி? 2 விவிலிய உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதில் நாம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, விடுதலை பயண நூல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டிய நிகழ்வை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனை பாஸ்கா ஆட்டுக்குட்டியை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி காலில் செருப்பு அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா. அப்படி என்றால் ஆண்டவர் எகிப்தியர்களை கொன்று எதிரிகளை வீழ்த்தி தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிறார், எதிர்த்து நிற்பதற்கான வலிமையை, வல்லமையை தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் தருகிறார். இரண்டாவது, அதே போன்று வேறொரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அரசராகமும் முதல் புத்தகம் 17, 10, 11 பிறகு 45, 47 வசனங்களிலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. இறைவனை சார்ந்தவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், இறைவனை சாராதவர்கள் எப்படி தோல்வி அடைகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்ற ஒன்று. இவைகளெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், தியானங்களிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லி இருப்பார்கள். இருந்தாலும் இந்த சூழலில் இதை வைத்து படித்து பார்ப்போம். தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல் என்ற பகுதி அரசராகமும் முதல் புத்தகம் 17:10 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். இதோ இஸ்ராயல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், பேசுவது கோலியாத். என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ராயல் அனைவரும் பெலிஸ்தியரின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர், பயந்து போனார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை சார்ந்தவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவனை நம்பியே வாழ்கின்ற கூட்டம். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை, எதிர்நோக்கை, நம்பிக்கையை தருகிறார். எப்படி? அதே 17வது அதிகாரம் 45 நாம் இவ்வாறு படிக்கிறோம். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி வேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். மீண்டும் நாம் 47 படிக்கிறோம். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும், ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார். அருமையான பகுதி. இறை நம்பிக்கையாளர்கள், ஆண்டவரை நம்பியவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் தீர்ப்பிட போகிறவர் தான் உண்மை, ஆனால் நம் வாழ்வு எப்படி அமைகிறதோ அப்படி அவர் தீர்ப்பிட போகிறார் என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். அதான் நான் அங்கே போட்டிருக்கிறேன். எதிர்த்து நிற்கும் வல்லமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்த்து நிற்கும் வல்லமையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் நமக்கு அள்ளித்தருகின்ற ஆண்டவர். ஆகவே இந்த தீயோனை எதிர்த்து நிற்கும் வலிமை, வல்லமை தருவார். நமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நமது வாழ்வை பொறுத்துத்தான் அவரது நீதி அமையப் போகிறது. நல்லவனாக இருக்க எனக்கு அவர் தண்டனை தரப்போவதில்லை. ஒருவேளை ஒரு சில ஏமாற்றங்களை நான் இந்த உலகிலே சந்திக்கக்கூடும். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், நல்லா இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அயக்குத்தனம் பண்ணுறான், நல்லா இருக்கானே, சந்தோஷமாக இருக்கானே, காரு பங்களான் வாங்குறானே என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கக்கூடும். ஆனால் அது அல்ல முடிவு. முடிவு வேறு விதமாக மாறும், மாற்றப்படும். அதுதான் இறைவன் தருகின்ற நம்பிக்கை. ஆகவே இந்த அருமையான பகுதி நமக்கு சொல்லுவது, நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், வல்லமை பெறுவீர்கள். தீயோனை எல்லா சூழலிலும் எதிர்த்து நிற்கின்ற பொழுது நமக்கு வல்லமை கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தொடர்ந்து தான் இரண்டாவது பகுதியும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம். மானிட மகன் வரும் நாள். மானிட மகன் வருவார் என்று முதல் பகுதியிலே பார்த்தோம். அவர் நடுவராக வருவார் என்று பார்த்தோம். இப்பொழுது அவர் வருகின்ற நாள், என்று வருவார், எப்படி வருவார், எங்கு வருவார் என்பதை பற்றிய ஒரு சில சிறிய குறிப்புகள் நமக்கு தரப்படுகின்றன. மானிட மகன் வரும் நாள் எதிர்பாராததாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. என்று, எங்கு, எப்படி வருவார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு நாளாக இருக்கும். ஆனால் வருவார், கண்டிப்பாக அவர் வருவார். இதுதான் நமக்கு சொல்லித் தரப்படுகின்ற அழுத்தமான பாடம். நாளைக்கு வரேன்னாரு, இன்னும் 10 நாள் இருக்கு வர்றதுக்கு என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு வருவார் என்பதுதான் உண்மை. எப்படி இருக்க வேண்டும் இந்த நாள் வருகின்ற பொழுது, நான் என்னையே எப்படி தயாரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். எந்த நாள் வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் நான் வருகின்ற அந்த நாளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு ஆண்டவர் வாழ்க்கை சூத்திரமாக சொல்லித் தருகிறார். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எதிர்மறையாக சொல்லுகிறார். எப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். பொய் சொல்லாதீர்கள் என்றால் உண்மை பேச வேண்டும் என்பது அங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஆகவே எதிர்மறையாக அழகாக சொல்லுகிறார். எப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, எப்படி நீங்கள் வாழக்கூடாது, அப்படி என்றால் அதன் எதிர்மறையாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி, களியாட்டம், இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலை, அதனால் ஏற்படும் மந்த புத்தி, இவைகளில் நீங்கள் வாழக்கூடாது. தெளிவாக சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அங்கே எழுதி இன்று படித்த நற்செய்தியிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் எதிர்மறையாக நமக்கு சொல்லுகிறார். இதைத்தான் அவர் ஒரு ஊமையிலே மிக தெளிவாகவும் பேசுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது என்பதை. முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். வேதம் பேசுகிறது, நான் சொல்லவில்லை. என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். எனக்கு ஆண்டவர் வருவார் என்பது தெரியும், எந்த நாள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அது உண்மை. நான் எப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை நான் எடுக்க வேண்டும். எதிர்த்து நிற்பதற்கான வலிமை எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ரத்தின சுருக்கமாக அவர் சொல்லுவது, உறவுகளை வீணடித்து விடாதீர்கள், உறவுகளை பாழ்படுத்தி விடாதீர்கள், உங்கள் உறவுகளை காத்துக்கொள்ளுங்கள். உறவுகளை இழந்தால் அனைத்தையும் இழந்தவர்கள் ஆகிவிடுவோம். ஆகவே உங்கள் உறவுகளை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நிறுத்தித்தான் நிதானமாக சொல்லுகிறேன். நம்முடைய உறவுகளை பாழ்படுத்துகின்றவர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. துறவரத்தில் இருந்து நான் வீணாகி போவதற்கான வழிகள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நம் குடும்பங்கள், நம் உறவுகள் எப்படி வீணாகி போகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். குடிவெறி, கோபம், ஈகோ, ஆண் பெண் என்ற வேறுபாடு,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதிய பிரிவு, இவைகளெல்லாம் நம்மை பிரிக்கின்ற, நம்முடைய உறவுகளை அறுக்கின்றவைகள். ஆகவே இப்படிப்பட்ட உறவுகளை இழந்து விடாமல் வாழுங்கள். ஆண்டவர் வருகின்ற நாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் குடும்பத்தில், நான் இருக்கின்ற வீட்டில், என்னுடைய அன்பியத்தில், நான் இருக்கின்ற பகுதியில் நான் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதை மட்டும் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படி வாழுகின்ற பொழுது அவர் என்று வந்தாலும் சரி, நான் அவரை பார்ப்பதற்கு, அவர் நடுவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய துறவரத்திலே நான் அதற்குரிய நான் கொடுத்த வாக்குறுதிகளின்படி வாழ கற்றுக்கொண்டு கஷ்டமானாலும் வாழுகிறேன் என்றால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், வல்லமை தருகிறார், எழுந்து நிற்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த உறவுகளை இழந்து விடாமல், வாழ்வை இழந்து விடாமல் இருப்பதற்கான வழிகளையும், நாம் தீயோனிடமிருந்து வெளியேறுவதற்கான வழிகளையும் சொல்லித் தருகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். அவர்களிடம், தன்னுடைய சீடர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். சோதனைக்கு உட்படாதிருக்க வரும் வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன, தோற்று போவதற்கான வழிகள் இருக்கின்றன. ஆகவே கவனமாக இருங்கள், விழிப்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றது, விழிப்பாய் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மன்றாடுங்கள் என்ற வார்த்தையினுடைய விரிவான ஒரு விளக்கம் 2 பொருட்களை அந்த சூழலிலே சொல்லுகிறது. ஒன்று, இயேசு பகலிலே சென்று போதித்தார் என்றும் இரவிலே கடவுளை சந்தித்தார் என்றும் பார்க்கிறோம். அப்படி என்றால் பகலிலே தன்னுடைய கடமையை செய்தார், அவர் இறைமகனாக மீட்பளிக்க வேண்டும் என்று அந்ததில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதே போன்றுதான் நாமும், நம்முடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் என்று கண்ணும் கருத்துமாக கடமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 1. 2, விழிப்பாயிருப்பதற்கு மற்றொரு பொருள், ஜெபம் செய்யுங்கள், வாழ்த்துக்களை அவர் சொல்லுகிறார். இரவிலே அவர் ஆண்டவரை, தன்னுடைய தந்தையை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 2ம் இருந்தால் இன்று இறைவன் வந்தாலும் சரி என்னால் வாழ முடியும், என்னால் பதில் சொல்ல முடியும், அவரை நடுவராக ஏற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய கடமைகளை சரிவரச் செய்கிறேன், என்ன துன்பம் வந்தாலும் அதில் பிடிவாதமாக இருக்கிறேன், இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன், ஜெபத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறேன் என்றால் அவர் எதிர்த்து நிற்கும் வலிமையை நமக்கு தருகிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, தீயோனை எதிர்த்து நிற்க, இறுதி நாளில் மானிட மகனின் வருகையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள, உறவுகளை பலப்படுத்த 1-2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக எண்ணி பார்க்க வேண்டியவை. ஆகவே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். இறைவனுடைய வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். விளக்கம் செய்யாமல் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாக்கியம். நீங்கள், பவுலடியார், கலாத்தியர் 6:15, நீங்கள் ஒருவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். நான் சொல்லலை, இது சாபமும் அல்ல, எச்சரிக்கை. வாழ்வு இனிக்க வேண்டுமானால் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழுவோம். ஆண்டவர் வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிவிடாதீர்கள். இறுதியாக அதே திருமுகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கிறோம். ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள், ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். 9வது வசனம், நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகவே அருமையான வார்த்தைகளோடு முடிக்கிறேன். ஆண்டவர் என்று வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நான், என் குடும்பம், என் குழந்தைகள், என்னுடைய உறவு மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும். துன்பங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்மை அலைக்கழிக்கக்கூடியவைகள் ஏராளமானவைகள் உண்டு, இருந்தாலும் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தீயோனை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை
வல்லமையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். வாழ்ந்து காட்டிய அன்னையினுடைய திருப்பிடத்திலிருந்து தான் இந்த செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே வாழ்ந்த அந்த அன்னை நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு நிகழ்வையும் வளப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். நம்முடைய குடும்பங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்து இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஏமாந்து போகாதபடி, வீழ்ந்து விடாதபடி நம்மை காக்க வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் நம்மையே ஆண்டவரிடம் கையளித்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு, வூம் டு டூம் ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு, மகிழ்வான வாழ்வாக இறைவன் என்று வந்தாலும் நான் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் வாழ்வோம் என்று வாழ கற்றுக்கொள்வோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொள்ளுகிறேன். ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றம் அடையார் என்று திருப்பாடல் 24 நாம் படிக்கிறோம். நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வல்லமையின் நாயகனே எம் இறைவா, திருச்சபை இன்று தொடங்கும் திருவழிபாட்டு ஆண்டில் எம் திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை அனைவரும் வரும் நாட்களில் எதிர்நோக்கி இருக்கும் கிறிஸ்து பிறப்பு வருகையின் போது இறைவன் திருமுன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எங்களை நாங்கள் தயாரித்து கொள்ள இந்த திருவருகை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிரான பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலைவிட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி ஒற்றுமையுடன் வாழ நாட்டுத் தலைவர்கள் பொது நிலனோடு செயல்பட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். வல்லமை பொழிபவரே எம் இறைவா, தீமையை விடுத்து நல்லனவற்றையே செய்து மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தந்திடவும் தீயவற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை பெற்று உறவுகளை இழக்காமல் உறவோடும் அன்போடும் நாங்கள் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் அங்கூரமே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள அளவற்ற அன்பினால் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கும் உம் அன்பு மக்களை ஆசீர்வதித்து தேவையான அருள்வரங்களை நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். கடந்த மாதங்கள் முழுவதும் இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த டிசம்பர் மாதம் நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக நாமாக முன்வந்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னவர்களை அன்னையினுடைய பீடத்தில் வைத்து அவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும், பிரிந்து விடலாமா, ஓடிவிடலாமா, டைவர்ஸ் வாங்கலாமா என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக சிறிது நேரம் ஒற்றுமை நாயகன் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களில் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்காக சிறிது நேரம் நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று அன்னை வழியாக ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தில் மாட்டி முழிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற எல்லாவற்றையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும். குறிப்பாக இந்த புயல் சின்னங்கள் உள்ள இந்த நாட்களில் அதிகப்படியான சேதங்கள் இல்லாமல் ஆண்டவர் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறக்கூடியவர்களை இறைவன் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இவைகளையெல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த, தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையை தருகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளையும் எங்கள் குடும்பங்களையும் உறவுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம்,
என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக மாதத்தின் வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாட்சிக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகவே வானதூதர்களோடு இந்த பேராலயத்தில் கூடியிருப்பவர்களோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுபவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இல்லறம், துறவறம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் வீழ்ந்து போவதற்கான தீய சக்திகள் நம்மிடம் உண்டு. இவைகளை வெல்வதற்கான ஆற்றல் தர வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் உறவுகளை பலப்படுத்துவதற்கு எதிராக வரக்கூடிய தீயவைகளை அகற்றவும் எங்கள் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தீமைகளை எதிர்த்து நிற்க நமக்கு வலிமையையும் வல்லமையும் தருகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அகவிருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழி, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழி. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழி, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழி. உடலோடு உலகோர் நடுவெழுந்தார், உடலோடு உலகோர் நடுவெழுந்தார். எமை உமதுடலெனி மாற வைத்தார். அகவிருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாடுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி நம் குழந்தைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.